ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 சோசியல் சயின்ஸ் சாப்டர் 11 ஃப்ரம் பார்ட்டர் டு மணி தான் பார்க்க போறோம். இப்போ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ண போறோம் அப்படின்னா ஹவு டிட் எக்ஸ்சேஞ்ச் டேக் பிளேஸ் பிஃபோர் மணி. இப்போ மணி அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ண அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் why did money come into existence. அதுக்கப்புறம் எதுக்காக மணி அப்படிங்கிறது வந்தது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஹவு ஹேஸ் மணி டிரான்ஸ்ஃபர்ட் இன்டு வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஓவர் டைம். இப்ப எல்லாமே மணி அப்படிங்கிறது நம்ம மணியா மட்டும்தான் பணமா மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமான்னு கேட்டா கிடையாது. நிறைய வேலை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஐ ஐடி, பேங்க், இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாமே எப்படி டெவலப் ஆச்சு, எதனால வந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். In the theme of tapestry of the past, you read about the crops that people grew, such as food grains and goods they made like carnelian beads. How do you think they exchanged these goods for things that they needed? இப்போ நம்மளோட பாஸ்ட்ல இருந்து நம்ம நிறைய கிராப்ஸ் க்ரோ பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான ஃபுட் கிரெயின்ஸ், நிறைய குட்ஸ், அதே மாதிரி கார்னிலியன் பீட்ஸ் எல்லாமே அவங்க வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். இப்ப இது எல்லாத்தையுமே எப்படி எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு தேவையானதை எப்படி எல்லாம் வாங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். People exchanged goods or service for other goods and service. This system is called the barter system. How did this work? Suppose you need a pencil and have an extra eraser. Meanwhile, your classmate forgot to bring their eraser but has an extra pencil. You could exchange your extra eraser for the extra pencil that your classmate has. Wouldn't this satisfy your and the classmates' needs? This is how the barter system work. மணி எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி people எல்லாமே எப்படி அவங்களுக்கு தேவையானதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க கிட்ட நிறைய குட்ஸ் இருக்கும். அவங்க இப்ப சில பேர்கிட்ட எந்த ஒரு குட்ஸுமே இருக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட சர்வீஸுக்கான நிறைய குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ற சிஸ்டம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்ப இது எப்படி ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒரு பென்சில் தேவை. ஆனா உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு எரேசர் இருக்கு. ஆனா உங்க கிளாஸ்மேட் கிட்ட ஒரு பென்சில் இருக்கு. ஆனா அவங்களுக்கு எரேசர் வேணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, கிட்ட இருக்க எரேசர் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருக்கிற பென்சில் உங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பீங்கல்ல. இது எப்போ அவங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான். இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்றதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன? வே ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வித்தவுட் யூசிங் மணி. பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன அப்படின்னா மணி எதுவுமே யூஸ் பண்ணாம நம்ம ஒரு குட்ஸையோ அல்லது ஒரு சர்வீஸையோ எக்ஸ்சேஞ்ச் பண்றதை தான் நம்ம பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவோம். டுடே வி யூஸ் காயின்ஸ் அண்ட் நோட்ஸ் டு பை அண்ட் செல் திங்ஸ். பீப்புள் அண்ட் ஆல்சோ யூஸ் மொபைல் போன்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் ஃபார் சர்ச் டிரான்சாக்ஷன். இப்ப நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குறதுக்கோ அல்லது ஒரு பொருளை விற்கிறதுக்கோ நம்ம என்ன யூஸ் பண்றோம், காயின்ஸ் அண்ட் நோட்ஸ் யூஸ் பண்றோம். சில பீப்புள் என்ன பண்றாங்க, மொபைல் போன்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியும் பே பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Money. Money என்ன? The common tool that everybody accept and use in order to make or receive payments in exchange for goods and service. மணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காமன் பீப்புள் எல்லாருமே ஒரு மெத்தடை அக்செப்ட் பண்ணி ஒரே டூலை ஒரு பொருளை வாங்குறதுக்காகவோ அல்லது அந்த பொருளை செல் பண்றதுக்காகவோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காகவோ ஒரு பேமெண்ட் கொடுப்பாங்கல்ல, அதை தான் நம்ம மணி அப்படின்னு சொல்லுவோம். டிரான்சாக்ஷன் அப்படின்னா என்ன? A piece of business that is done between people, especially an act of buying or selling. Transaction அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் பிசினஸ்ன்னு சொல்லலாம். இப்ப இந்த பிசினஸ் யாருக்கு இடையில இருக்கும் அப்படின்னா பீப்புள், ஒரு பீப்புள் இருந்து இன்னொரு பீப்புளுக்கு இடையில இருக்கும். அது பையிங்காவும் இருக்கலாம் அல்லது செல்லிங்காவும் இருக்கலாம். ஒரு பீப்புளுக்கு இடையில பையிங்கோ செல்லிங்கோ நடந்துட்டே இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். கமாடிட்டிஸ் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம், ப்ராடக்ட் ஆர் குட்ஸ் தட் கேன் பி ட்ரேடட், பாட் அண்ட் சோல்டு. நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட், ஒரு திங்ஸோ அல்லது ஒரு குட்ஸ், ஒரு கிரைன்ஸோ இருந்தது அப்படின்னா அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதை வாங்குறதோ செல் பண்றதோ இருந்தது அப்படின்னா அதை தான் நம்ம கமாடிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். The barter system was the earliest form of exchange. There is a lot of evidence of it from around the world. People used commodities such as cowrie shells, salt,
டீ, டொபாக்கோ, கிளாத், கேட்டில், கவ், கோட், ஹார்சஸ், சீப், சீட் எட்ஸெட்ரா. பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்மளோட இயர்லி டைம்ல இருக்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் மெத்தட தான் நம்ம பார்ட்டர் சிஸ்டம்னு சொல்லுவோம். இப்ப வேர்ல்டு ஃபுல்லாவே இதுக்கான எவிடன்ஸ் வந்து நெறைய நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப பீப்பிள்ஸ் வந்து கமாடிட்டீஸ்ன்னு சொல்லுவோம். கமாடிட்டீஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு கொண்டு போய் செல் பண்றது தான். அப்படி என்னென்ன திங்ஸ் வந்து அவங்க செல் பண்ணாங்க அப்படின்னா, கௌரி செல்லு, சால்ட், டீ, டொபாக்கோ, கிளாத், கேட்டில் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவோம். ஃபார்மிங் அனிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேட்டில்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கவ்வு, கோட்டு, ஹார்ஸு, சீப்பு. அதே மாதிரி சீட்ஸும் நெறைய ஃபுட் கிரைன்ஸோட சீட்ஸுமே வந்து அவங்க சேல் பண்ணாங்க. அவங்க கமாடிட்டீஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டோன் மணி, ஜெயிண்ட் டிஸ்க் ஆஃப் ராக் called Roy stone were used as money on the Yap Island in the Pacific Ocean country of Micronesia. இப்ப இந்த பிக்சர் வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோன் மணின்னு சொல்லுவோம். ஜெயிண்ட் ராக் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டோன் மணின்னே சொல்லலாம். இந்த ஸ்டோன் மணி என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ராய் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மணிக்கு பதிலா வந்து யூஸ் பண்ணாங்க. எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா பசிபிக் ஓசன்ல மைக்ரோனேசியா அப்படிங்கிற கண்ட்ரில யாப் ஐலாண்ட்ல வந்து இந்த ஸ்டோன் மணியை வந்து யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சர் என்ன அப்படின்னா The Aztec copper tajadero, Spanish word for chopping knife, was a form of money used in central Mexico and parts of Central America. பிக்சர்ல இருக்கிற இந்த திங்ஸ் வந்து என்ன அப்படின்னா அஸ்டெக் காப்பர் டஜாட்டெரோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்பானிஷ் வேர்டு, ஒரு சாப்பிங் நைஃப்னு சொல்லி சொல்லலாம். இந்த சாப்பிங் நைஃபையும் வந்து அவங்க மணி அப்படிங்கிறதுக்கு பதிலா யூஸ் பண்ணாங்க. எங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சென்ட்ரல் அமெரிக்கா அண்ட் சென்ட்ரல் மெக்சிகோல வந்து யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்சர்ல இருக்கிறது என்ன அப்படின்னா தேவோ ரெட் ஃபெதர் காயில் மேட் ஃப்ரம் பேர்ட்ஸ் ஃபெதர்ஸ் யூஸ்ட் ஆஸ் அ மணி ஆன் சாலமன் ஐலாண்ட். இப்ப இந்த பிக்சர்ல இருக்கிற இந்த ரெட் ஃபெதர் காயிலால செஞ்ச இந்த பேர்டோட ஃபெதரை வந்து அவங்க மணியில வந்து யூஸ் பண்ணாங்க. எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா சாலமன் ஐலாண்ட்ல வந்து யூஸ் பண்ணாங்க. Why do we need money? ஏன் நமக்கு மணி அப்படிங்கிறது தேவை? Imagine that you are a farmer and that people use a barter system where you live. You need a whole variety of things. A pair of new shoes, a sweater, medicines for your grandmother, but you only have an ox that you can spare. How would you be able to exchange the ox for all the different things you need from different people or places? What difficulties are you like to face? இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஃபார்மர்ன்னு வச்சுக்கலாம். நீங்க வந்து இந்த பார்ட்டர் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணி தான் உங்களோட சிட்டீஸ்ல வந்து லிவ் பண்ணிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு பேர் ஆஃப் நியூ ஷூ வந்து தேவை. அதே மாதிரி ஸ்வெட்டர் தேவை. உங்களுக்கு உங்களோட கிராண்ட் மதருக்கு தேவையான மெடிசின்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தேவை. ஆனா உங்ககிட்ட ஒரே ஒரு ஆக்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ஆக்ஸ வச்சு நீங்க எப்படி இவ்ளோ திங்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்குவீங்க? இதுல என்னென்ன மாரி டிஃபிகல்டீஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். For one, you would have to find someone who need an axe. Now, swapping your axe for a pair of shoes would hardly be a fair exchange. You may have had to go through the series of exchange. For example, find someone to exchange your axe for several bag of wheat. You would then have to transport all the wheat to several places. First, find some willing to exchange a part of the wheat for shoes. another person for the sweater and yet another for the medicines. வந்து உங்ககிட்ட ஒரு ஆக்ஸ் வந்து இருக்குல்ல. இப்ப இந்த ஆக்ஸ் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஆனா அவங்க கிட்ட வந்து ஷூஸ் தான் இருக்கு. அப்போ நீங்க அந்த ஒரு பேர் ஆஃப் ஷூஸ்க்காக இந்த ஆக்ஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? அது வந்து ஃபேர் எக்ஸ்சேஞ்சா இருக்காது. இப்ப சப்போஸ் உங்ககிட்ட ஒரு ஆக்ஸ் இருக்கு. அவங்க கிட்ட வந்து நெறைய பேக் ஆஃப் வீட் இருக்கு. அவங்க ஆக்ஸ வாங்கிட்டு நெறைய பேக் ஆஃப் வீட் வந்து உங்களுக்கு குடுத்தாங்க அப்படின்னாலுமே, நீங்க அந்த பேக் ஆஃப் வீட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நெறைய இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து பேர் ஆஃப் ஷூஸ் வந்து வேணும். அப்போ ஒரு பேக் ஆஃப் வீட்ட வந்து குடுத்துட்டு அந்த இடத்துல ஷூ வந்து எடுக்கணும். இப்ப அந்த வீட் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு போய் யாருக்கு யாருக்கு வந்து ஸ்வெட்டர் இருக்கோ, அதே ஸ்வெட்டர் இருக்கிறவங்க யாருக்கு வந்து இந்த வீட் தேவை இருக்கோ, அவங்க கிட்ட தான் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்ப அவங்க கிட்ட போயிட்டு ஒரு பேக் ஆஃப் வீட் வந்து குடுத்துட்டு நீங்க ஸ்வெட்டர் வந்து வாங்கணும். அதே மாதிரி மெடிசின்ஸும் வந்து நீங்க யாருக்கு வந்து ஸ்வீட் தேவை இருக்கோ அவங்க கிட்ட குடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்போ ஒரே இடத்துல உங்களால எல்லாத்தையும் வாங்க முடியுமான்னு கேட்டா, நோ.
அந்த வீட்ட வந்து நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணிட்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருக்கணும். இன் ஈச் ஆஃப் தீஸ் கேசஸ் a discussion would take place to arrive at the fair amount of wheat that you could exchange for shoes for or for a sweater. இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன்லயுமே வந்து நீங்க ஒரு பேர் ஆஃப் ஷூஸ்க்கு எவ்வளவு அமௌண்ட்ல வந்து வீட்டை வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆர்குமெண்ட் வந்து நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்வெட்டர் அப்படிங்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வீட்டு வந்து கொடுப்பீங்க அப்படிங்கிறதுக்கான ஆர்குமெண்ட்டும் ஒரு இடத்துலயும் நடந்துட்டே இருக்கும். நம்ம என்ன ஆயிருவோம், ரொம்ப டயர்ட் ஆயிருவோம். You won't have to take the leftover bags of wheat and find a place to store them safely. The next time you need something, you won't have to carry the bag of wheat with you again. இப்போ சப்போஸ் நீங்க எல்லா பொருளுமே வாங்கிக்கிட்டீங்க. வாங்குனதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட கொஞ்சம் வீட் வந்து இருக்கு. அந்த வீட்ட வந்து நீங்க என்ன செய்யணும், அதை எங்க வந்து ஸ்டோர் பண்ணணும், அதுவும் எப்படி சேஃபா வந்து எப்படிலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தெரிஞ்சு அதை வந்து சேஃபா ஸ்டோர் பண்ணணும். அப்படி சேஃபா ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாதான் அந்த வீட்டுக்கு வந்து நீங்க திரும்ப உங்களுக்கு என்ன வந்து தேவை இருக்குமோ அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். In the farmer's story, imagine he find someone who is willing to trade a pair of new shoes as sweater and medicines all in exchange for his ox. Do you think it would be easy to come across such situation? ஸ்டோரியில இருந்து இப்ப சப்போஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட நான் உனக்கு வந்து பேர் ஆஃப் நியூ ஷூஸ் தரேன், ஸ்வெட்டர் தரேன், அதே மாதிரி உங்களுக்கு தேவையான மெடிசின்ஸும் தரேன், இதுக்கு வந்து நம்ம ஆக்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஆனா அப்படி கேட்கறதுக்கான சுச்சுவேஷன் வந்து ஈஸியா இருக்குமான்னு கேட்டா நோ, இட் இஸ் நாட் ஈஸி. Just like a farmer, people who depend on the barter system would face many problems in making an exchange in their everyday lives. They would have to find someone who wants the exact item that they want to give, and in return are also able to offer exactly what the other party wants. This scenario is called double coincidence of wants. இப்ப இந்த மாதிரி அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து தேவையான எல்லாமே ஒரே ஆள்கிட்ட இருந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல. இந்த மாதிரி ஒரு பீப்புளோட எவ்ரிடே லைஃப்க்கு தேவையான நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரே ஒருத்தவங்க கிட்ட வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கரெக்டான பர்சனை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி கரெக்டான பர்சனை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்றது ஈஸியா இருக்கும்ல. இந்த மாதிரி சினாரியோ நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா டபுள் கோ இன்சிடென்ட் ஆஃப் வான்ஸ். இவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கிற கரெக்ட் பர்சனை நம்ம கண்டுபிடிச்சிட்டு கரெக்டா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இத வந்து நம்ம டபுள் கோஇன்சிடென்ட் ஆஃப் வான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். டபுள் கோஇன்சிடென்ட் ஆஃப் வான்ட்ஸ் an economic concept that describe a situation where two people each have something the other wants and can exchange them directly. இப்ப டபுள் கோஇன்சிடென்ட் ஆஃப் வான்ட்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டு பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப இவங்க கிட்ட வந்து என்ன பொருள் இருக்கோ அது வந்து இவங்களுக்கு தேவை, அதே மாதிரி இவங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அந்த பொருள் வந்து இவங்க கிட்ட தேவை அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றத தான் டபுள் கோஇன்சிடென்ட் ஆஃப் வான்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் காமன் ஸ்டாண்டர்ட் மெஷர் ஆஃப் வேல்யூ என்ன, an agreed upon worth for a transaction that helps in determining the value of goods and service in the economy. இப்ப காமன் ஸ்டாண்டர்ட் மெஷர் ஆஃப் வேல்யூ அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா இப்போ ஒரு திங்ஸ் ஒரு குட்ஸோ அல்லது ஒரு பொருள் வந்து இருக்கு அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து இவ்வளவுதான் இருக்கணும், அந்த பொருளோட ரேட் வந்து இப்படிதான் இருக்கணும், அல்லது இந்த பொருளுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்கனாமிக்கா ஒரு வேல்யூ வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா காமன் ஸ்டாண்டர்ட் மெஷர் ஆஃப் வேல்யூன்னு சொல்லுவோம். டிவிசிபிலிட்டினா என்ன, த கெப்பாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் மெட்டீரியல் டு பி ஸ்பிளிட் இன்டு பீசஸ் ஆர் போர்ஷன். டிவிசிபிலிட்டி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு மெட்டீரியலோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளவு இருக்கோ அந்த கெப்பாசிட்டி அந்த மெட்டீரியலை வந்து நிறைய பீசஸா வந்து ஸ்பிளிட் பண்ணி நிறைய போர்ஷனா வந்து ஸ்பிளிட் பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம டிவிசிபிலிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் போர்ட்டபிலிட்டி. போர்ட்டபிலிட்டினா என்ன, த எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் மெட்டீரியல் டு பி கேரிட் ஆர் மூவ்டு ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். போர்ட்டபிலிட்டி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அல்லது ஒரு மெட்டீரியல் இருக்கு அப்படின்னா அந்த மெட்டீரியலை நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுவோம்ல, அதை தான் நம்ம போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவோம்.
even if there are two people who want each other's good and are also willing to make an exchange, other issues could arise. In what proportion should the two goods be exchanged? In such case, it becomes difficult to compare the value of one good against another. If one of the people feels that the exchange is disadvantageous, they would not interested in the exchange. This is because there is no common standard measure of value. இப்ப நம்ம மேல பார்த்த மாதிரி டபுள் கோஇன்சிடென்ட் ஆஃப் வாண்ட்ஸ் 2 பீப்பிள் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி 2 பீப்பிள கண்டுபிடிச்சாலுமே, அந்த 2 பேருமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கணும். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு வில்லிங்கா இருந்தாலுமே, அதுலயும் நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தங்க கிட்ட ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருள் வந்து எவ்வளோ ப்ரொபோர்ஷன்ல அமௌண்ட்ல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணா அது வந்து ஃபேர் எக்ஸ்சேஞ்சா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நினைச்சாங்க அப்படின்னாலுமே, அந்த எக்ஸ்சேஞ்ச்ல வந்து ஒரு டிஃபிகல்டீஸ் வந்து வரலாம். அதே மாதிரி ஒரு திங்ஸோட இன்னொரு திங்ஸ கம்பேர் பண்ணாங்க அப்படின்னாலுமே, அந்த எக்ஸ்சேஞ்ச்ல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வரலாம். சப்போஸ் இப்போ ஒரு பீப்பிள் வந்து இருக்கிறாங்க. அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இதுல நெறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா கூட, அதுலயும் நெறைய பிரச்சனை வந்து வரலாம். இப்ப இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு என்ன தேவை? காமன் ஸ்டாண்டர்ட் மெஷர் ஆஃப் வேல்யூ. ஒரு திங்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த திங்ஸோட வேல்யூ வந்து இவ்வளவுதான் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். Similarly, you cannot exchange only a part of the ox for a sweater. This is the problem of divisibility. Making the axe everywhere is a problem and leads to the problem of portability. You solved part of the problem by exchanging the ox for bags of wheat, but you cannot store the wheat for long. It would rot or get eaten by rats. Thus arises the problem of durability. Divisibility நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஒரு திங்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா, அந்த திங்ஸ நெறைய பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்றத தான் நம்ம டிவிசிபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்ப அதே இது போர்ட்டபிலிட்டி நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு தேவையான நமக்கு தேவைப்படுற மாதிரி அந்த பொருள வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போறத தான் நம்ம வந்து போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு பொருள வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஆக்ஸ் அப்படிங்கிறத ஸ்வெட்டருக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது ஃபேர் எக்ஸ்சேஞ்சா இருக்குமான்னு கேட்டா, நோ. ஃபேர் எக்ஸ்சேஞ்சா இருக்காது. அப்ப இதுல என்ன ப்ராப்ளம்ஸ் வருது? டிவிசிபிலிட்டி. அந்த ஆக்ஸ நம்மளால ஸ்ப்ளிட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ டிவிசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். இப்ப இதே ஆக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இந்த ஆக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏத்த மாரி ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி கொண்டு போக முடியுமா? முடியாது. இந்த ப்ராப்ளம நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, போர்ட்டபிலிட்டி ப்ராப்ளம்னு சொல்லுவோம். இப்ப இது மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அடுத்து டியூரபிலிட்டியும் இருக்கும். இப்ப சப்போஸ் நம்ம ஆக்ஸ் வந்து குடுத்துட்டு நெறைய பேக் ஆஃப் வீட் வந்து வாங்கிட்டோம். அந்த வீட்ட குடுத்து நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். ஆனா ரிமைனிங் இருக்க வீட் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்வோம்? ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, அந்த வீட் எல்லாமே கெட்டு போகாம இருக்கணும். ஒண்ணு ரோட் ஆகாம, அழுகாம இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, ஈட்டன் பை ராட்ஸ். எலி எல்லாமே அத சாப்பிட்டு காலி பண்ணாம இருக்கணும். அப்ப அதுக்கு நம்ம இன்னும் நெறைய கேர் வந்து குடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, டியூரபிலிட்டின்னு சொல்லுவோம். அப்ப டியூரபிலிட்டி அப்படின்னா என்ன? Trait of an object or material that indicates its longevity and ability to withstand damage due to which it can be stored for a longer time period. இப்ப டியூரபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ஆர் ஒரு மெட்டீரியல் வந்து நம்ம ரொம்ப லாங் டைமுக்கு வந்து அதுல எந்த ஒரு டேமேஜும் இல்லாம நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நம்ம டியூரபிலிட்டின்னு சொல்லுவோம். Although money has replaced traditional barter system all around the world, there are some that still exist today. One of them is the Junbil Mela. June means moon in Assamese and Bil means wetland. Annual socio-culture fair at Junbil in Morrigan district of Assam. Interestingly, the Mela begins with the Agni Puja or worship of fire, a prayer for universal well-being. இதோட டிரான்சாக்ஷனுக்கு நம்ம மணி அப்படிங்கறத வந்து கொண்டு வந்துட்டோம். ஆனாலும் இன்னும் நிறைய இடத்துல இந்த பார்ட்டர் சிஸ்டம் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்றது இன்னமும் இருந்துட்டே தான் இருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஜூன்பில் மேலா வந்து சொல்லலாம். இப்ப இந்த ஜூன்பில் மேலா அப்படிங்கிறது என்ன லாங்குவேஜ் அப்படின்னா, அசாமீஸ் லாங்குவேஜ். இது வந்து ஜூன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மூணுன்னு அர்த்தம். பீல் அப்படின்னா வெட் லேண்டுன்னு அர்த்தம். எல்லாமே 1 இயர்க்கு 3 டேஸ் வந்து நடக்கும். இத வந்து சோசியோ கல்ச்சரல் ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அசாம் ஸ்டேட்ல மோரிகான் அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மேலா எப்படி வந்து பிகின் ஆகும், எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, அக்னி பூஜா ஆர் வொர்ஷிப் ஆஃப் ஃபயர், நெருப்ப வந்து கடவுளா நினைச்சுதான் இந்த மேலாவை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
Beginning in the 15th century, the chief of Diva, Garbi, Kasi, and Jainita tribal communities of Assam, Meghalaya would gather every year to discuss political issues and to maintain friendly relationship. Members of these communities began to gather around this event and soon it turned into a fair where people would bring their produce and begin exchanging them among each other. எல்லாமே எப்ப வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 15th செஞ்சுரி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அதுவும் எந்த ஏரியால அசாம் அண்ட் மேகாலயால வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அசாம் அண்ட் மேகாலயால இருக்க திவா, கர்பி, காசி, ஜெய்னிட்டா இந்த மாதிரி ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் தான் வந்து இத வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எவ்ரி இயர் ஒரு இயருமே வந்து இவங்க வந்து நெறைய பொலிட்டிக்கல் இஷ்யூஸ வந்து டிஸ்கஸ் பண்றதுக்காகவும், அதே மாதிரி இவங்களோட ரிலேஷன்ஷிப்ப வந்து மெயின்டெயின் பண்றதுக்காகவும் இது வந்து ஃபர்ஸ்ட் கேதர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த நாட்கள் போக போக இந்த கேதரிங் எல்லாமே வந்து ஒரு ஈவென்ட்டாவே, ஒரு ஃபேராவே வந்து மாற ஆரம்பிச்சுச்சு. இந்த ஃபேர்ல வந்து பீப்பிள் அவங்க கிட்ட இருக்கிற எல்லா குட்ஸ் அவங்க கிட்ட இருக்க என்னென்ன ப்ரொடியூஸ் இருக்கோ, அந்த ப்ரொடியூஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. This continues to be an important socio-cultural event even today. Bartering begins early in the morning with a trade of local product such as roots, vegetables, fruit, herbs, and spices. Also seen at the fair are handmade goods and artifacts made from natural materials sourced from the forest of the hilly region. These are often exchanged with people from the plains for rice cake and other types of food that cannot be grown in the hills. இப்ப இந்த மேளா, இந்த ஃபேர் வந்து இப்போ வரைக்குமே கன்டின்யூ ஆயிட்டே தான் இருக்கு. இந்த பார்ட்டரிங் வந்து எப்போ பிகின் ஆகும் அப்டின்னா, ஏர்லி மார்னிங்கே வந்து பிகின் ஆயிரும். இந்த பார்ட்டரிங் சிஸ்டம்ல வந்து நெறைய லோக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டு, வெஜிடபிள், ஃப்ரூட்டு, ஹெர்ப்ஸ், ஸ்பைசஸ் இது எல்லாமே வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நெறைய ஹேண்ட்மேட் குட்ஸ், ஆர்டிஃபேக்ட் இல்லாம நேச்சுரல் மெட்டீரியலால நெறைய திங்ஸ் வந்து செஞ்சிருப்பாங்கல்ல, அந்த திங்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஃபாரஸ்ட் அண்ட் ஹில்லி ரீஜியன் வந்து எடுத்துக்கலாம். இப்போ ஃபாரஸ்ட்ல வந்து ஹில்லி ரீஜியன்ல இருக்கிற எல்லா திங்ஸும் இருக்காது. அதே மாதிரி ஹில்லி ரீஜியன்ல வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கிறது எல்லா திங்ஸும் இருக்காது. அப்ப ஃபாரஸ்ட்ல இருக்கவங்க என்ன செய்வாங்க? அவங்க கிட்ட இருக்கிற திங்ஸ் வந்து ஹில்லி ரீஜியன்ல இருக்க பீப்பிளோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. Book exchange. Think of a fun club where you can trade your old books with friends. It like a treasure hunt for stories. You read and pick new ones from a big collection. For example, you might swap your exciting jungle adventure book for a friend's mystery story. It is a cool way to discover new adventures without spending any money. இப்போ வந்து நம்ம ஒரு புக் வந்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபன் கிளப் வந்து இருக்கு. இப்போ உங்ககிட்ட வந்து நெறைய ஓல்ட் புக்ஸ் வந்து இருக்கு. அந்த புக்ஸ நீங்க உங்க ஃப்ரெண்ட் கூட வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்ககிட்ட வந்து நீங்க நெறைய புக் வந்து ரீட் பண்ணிட்டீங்க. உங்ககிட்ட வந்து நெறைய கலெக்ஷன் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க அந்த புக் எல்லாத்தையுமே வந்து ஸ்வாப் பண்ணி அடுத்த புக் வந்து ரீட் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட வந்து ஜங்கிள் அட்வென்ச்சர் புக் வந்து இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட வந்து மிஸ்ட்ரி ஸ்டோரி வந்து இருக்கு. நீங்க இந்த ஜங்கிள் அட்வென்ச்சர் புக் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து மிஸ்ட்ரி ஸ்டோரி வேணும் அப்டின்னா, நீங்க அப்படியே உங்ககிட்ட இருக்கிற புக்க வந்து ஃப்ரெண்ட் கிட்ட குடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருக்கிற மிஸ்ட்ரி ஸ்டோரிய வந்து வாங்கிக்கலாம். இது வந்து நீங்க எந்த ஒரு மணியுமே ஸ்பெண்ட் பண்ணாம, நீங்க நெறைய அட்வென்ச்சர்ஸ லேர்ன் பண்றதுக்கான ஒரு ஈஸி வேன்னு சொல்லலாம். One common example is the exchange of old cloth for new utensils, a practice that has persisted over the years. In this system, a vendor visits home offering household new utensils or other household items in return for their used cloth or fabric. This exchange benefit both parties. Household get rid of items they no longer need, while vendors collect materials that can be resold, repurposed or recycled. நம்ம கிட்ட இருக்கிற யூஸ்டு ஓல்டு கிளாத் எல்லாமே நம்ம குடுத்துட்டு நியூ யுட்டென்சில்ஸ் வந்து வாங்குற மாதிரி நெறைய பிராக்டிஸ் வந்து இப்ப இருக்கு. இப்ப நெறைய பேரோட ஸ்ட்ரீட்லயே வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு வெண்டார், ஏதோ ஒரு லேடியோ ஆர் ஏதோ ஒரு மேனோ வந்து உங்ககிட்ட இருக்கிற யூஸ்டு ஓல்டு கிளாத் எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதுக்கு யுட்டென்சில்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற மாதிரி நெறைய பேர் வந்துட்டு தான் இருக்காங்க. நம்மளும் நெறைய எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வந்து 2 பேருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். யூஸ் பண்ணிட்டு இருக்க ஓல்டு கிளாத் எல்லாமே குடுத்தாங்க அப்டின்னா, இவங்களுக்கு வந்து நெறைய நியூ யுட்டென்சில்ஸ் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இவங்க கிட்ட இருக்கிற இந்த கிளாத் எல்லாத்தையுமே குடுத்தாங்க அப்டின்னா, இவங்க அந்த கிளாத் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்க? ரீசோல்ட் பண்ணுவாங்க, அல்லது ரீபர்ப்போஸ் பண்ணுவாங்க, அல்லது ரீசைக்கிள் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.